Hello viewers, welcome to Silphic Crochet and Craft Tutorial. பாருங்கள், இது போல் ஒரு காட்டன் நூல் வச்சு ஒரு நெக்லஸ் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக கற்றுக்கலாம். மணி வச்சு செய்யலாம், மணி வைக்காமலும் செய்யலாம். 2 mm த்ரெட்டு, 1.75 mm நீடில், நூல் நான் போடுற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படியே ட்விஸ்ட் பண்ணி வைங்க. வச்சுட்டு ஒரு நாட் பண்ணணும். அஞ்சு செயின் போட்டுக்கோங்க. முதல் செயின் கேப்பில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தொண்ணூறு செயின் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். போட்டு முடிச்சிட்டேன். அஞ்சு செயின் விட்டுட்டு 6வது செயின் கேப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் உயரத்துக்காக போட்டுட்டு பக்கத்தில் இருக்க செயின் கேப்பில் டபுள் க்ரோஷெட் பண்ணணும். புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் பார்த்து கற்றுக்கங்க. ஊசி மேலே நூல் எடுத்து செயின்குள்ளே விட்டு எடுத்து 2 தடவை ஒர்க் பண்ணால் அது டபுள் க்ரோஷெட். எல்லா செயின் கேப்லேயும் டபுள் க்ரோஷெட் போட்டு முடிச்சுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு நேரடியாக அந்த 6 செயின் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் சிங்கிள் க்ரோஷெட் பண்ணிக்கலாம். பத்து சிங்கிள் க்ரோஷெட் பண்ணிக்கலாம். அடுத்து வர கேப்பில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணணும். எல்லா கேப்லேயும் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஜுவல்லரி ஹுக்கு கடையில் கிடைக்குது, வாங்கி வச்சுக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கடைசி வரைக்கும் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது அந்த 5 செயின் உள்ள அந்த கேப்பில் சிங்கிள் க்ரோஷெட் பண்ணணும். அதுக்காக ஒரு செயின் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷெட் பண்ணுங்கள்.
5 சிங்கிள் க்ராஷெட் பண்ணி முடித்ததும் தான் அந்த ஹுக்கை ஜாயின் பண்ணணும். ஹுக்கை நீடிலில் கோத்துக்கோங்க. கோத்துக்கிட்டு நார்மலாக சிங்கிள் க்ராஷெட் பண்ணுறது போல் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ திரும்பவும் 5 சிங்கிள் க்ராஷெட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஹுக் எப்படி ஜாயின் பண்ணதுன்னு பார்த்தீங்க பாருங்கள். ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வர 10 செயின் கேப்பில் ஹாஃப் டபுள் க்ராஷெட் ஒரு தடவை போடணும். ஹாஃப் டபுள் க்ராஷெட் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன லூப் வேணும். அதுக்காக ஒரு 5 செயின் போட்டுக்கோங்க. பிக்காட் ஸ்டிச் பண்ணுறது போலேயே அந்த 2 செயின் 3 செயின் இருக்கு இல்லையா, சென்டர் செயினை விட்டுட்டு ஃபஸ்ட்டு செயின் கடைசி செயின் ரெண்டுத்துலேயும் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அடுத்து வர 6 செயின் கேப்லேயும் ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷெட் போடுங்க. அஞ்சு செயின் போட்டுக்கோங்க. முதல்ல சொன்னது போலேயே பிக்காட் ஸ்டிச் பண்ணுறது போல் அந்த செயின் கேப்பில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
9 லூப் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ மிச்சம் இருக்கிற அந்த கேப்பையும் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிடலாம். கடைசி வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு பின்னாடி திருப்பி நான் காமிக்கிறது போல் நாட் பண்ணிவிடுங்க. இப்போ ரைட் சைட்லேருந்து திரும்ப தொடங்க போகிறோம். அதுக்கு 2 செயினுக்கு முன்னாடி நான் காமிக்கிறது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 2 ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. லூப்புக்குள்ளேயும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்க. இப்போது உயரத்துக்காக 2 செயின் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷட் அந்த லூப்பில் பண்ணணும். அஞ்சு டபுள் க்ரோஷட் பண்ணிவிடுங்க. மூணு செயின் போட்டுக்கோங்க. பிக்காட் ஸ்டிச் பண்ண போகிறோம். முன்ன போட்ட டபுள் க்ரோஷட் அதில் கடைசியாக இருக்கிற அந்த 2 செயினில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அதுதான் பிக்காட் ஸ்டிச்சு. இதுக்கப்புறம் 5 டபுள் க்ரோஷட் பண்ணிக்கணும். ரெண்டு செயின் மேலே போட்டுக்கோங்க. நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த அந்த லூப்லேயே திரும்பவும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். திரும்ப அடுத்து வர 6 செயின் கேப்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ லூப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முதல்ல சொன்னது போலேயே 2 செயின் உயரத்துக்காக போட்டுட்டு டபுள் க்ரோஷட் 5 பண்ணணும். அப்புறம் பிக்காட் ஸ்டிச் பண்ணணும். ஒரு அழகான பெட்டல் ஷேப்பில் வந்திருக்கு. இது போல் தான் அடுத்து திரும்பவும் பண்ணணும். முன்ன பண்ணது போல் தான் பண்ணுறேன். உங்களுக்கு புரிஞ்சிட்டா இந்த பகுதியெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
மீதம் இருக்க 7 லூப்லேயும் நீங்கள் இது போல் பண்ணிவிடுங்க. நான் பண்ணி முடிச்சிட்டேன். கடைசியாக 2 செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கணும். பேக் சைடில் திருப்பி நாட் பண்ணிவிட்டு நூலை கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறது போல் நீங்கள் க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. இது போல் பெரிய காது உள்ள ஊசி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி பேக் சைடில் நீங்கள் இந்த நூலெல்லாம் உள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கலாம். ஊசி இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. நம்ம குரோஷா ஊசியிலேயே உள்ளே விட்டு எடுத்துட்டிங்கன்னா டைட் ஆகிடும். கொஞ்சம் இது போல் ஒரு பெரிய மணி எடுத்துக்கோங்க. க்ளூ வச்சு இந்த சென்டர் பகுதியில் நான் காமிக்கிறது போல் ஒட்டிடுங்க. மணி ஒட்டாமையும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். மணி இருந்தால் ஒட்டிக்கங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு சோக்கர் செய்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டீங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதோட கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ முன்னுக்கு வரும். தேங்க்யூ.